சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்கிறதுக்கும் இந்த பொரியல் வந்து ரொம்பவே உதவும். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்றைக்கி நாட்டு வாழைப்பூ வச்சு தோப்புத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு நாட்டு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூவோட மடலை வந்து பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கள் இருக்கும். இந்த பூக்களை வந்து முதல்ல நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பூவில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இதழும் நரம்பும் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம எடுத்துடணும். மொத்தமாக மடலை பிரிச்சிடாமல் ஒவ்வொரு மடலாக பிரித்து சுத்தம் பண்ணோம்னா தான் வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம எடுத்து வச்சிடணும். போக போக வாழைப்பூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் இருக்க நரம்பையும் அந்த இதழையும் நம்மளால் பிரிக்க முடியாது. அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பூ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு காய்கறி வெட்டுற பலகையில் நம்ம வச்சுட்டு ஒரு கத்தினால் அதை ஒரு பக்கம் அழுத்த பிடிச்சிட்டு அந்த நரம்பு இருக்க பக்கத்தை வந்து இந்த மாதிரி இழுத்தோம்னா அந்த நரம்பு எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பூ வந்து இதோடவும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வந்ததுன்னா நம்ம வந்து நரம்பெல்லாம் எடுக்க தேவையில்லை. அதை முழுசாகவே அப்படியே நம்ம பொடியாக நறுக்கி போட்டுடலாம். பூவெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பொடி பொடியாக நறுக்கி மோர் உப்பு போட்ட தண்ணியில் நம்ம கலந்து வச்சிட்டோம்னா வாழைப்பூ வந்து கொஞ்சம் கூட கருக்காது. முதல்ல வாழைப்பூ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வாழைப்பூ நறுக்கி வச்ச அதே தண்ணியில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ அடுப்பில் வச்சு இந்த வாழைப்பூ வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வாழைப்பூ வேகிறதுக்கு குறைஞ்சது 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். வாழைப்பூ வந்து நீங்கள் சரியாக வேக வைக்காமல் வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா வாழைப்பூ பொரியல் வந்து கொஞ்சம் துவர்ப்பு தன்மையாக இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பூவை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தண்ணி சத்துலாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வாழைப்பூ வந்து எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த வாழைப்பூட தோற்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக இது கூட நான் வந்து பருப்பு சேர்த்துக்க போகிறேன். பாசி பருப்பு அல்லது துவரம் பருப்பு எதுனாலும் சரி. அது வேக வச்ச பருப்பு வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து நம்மளோட விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா அந்த பொரியல் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி துவர்ப்புத்தன்மையும் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த வாழைப்பூ பொரியல் பார்க்குறதுக்கு முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ். நீங்களும் இன்றைக்கே வாழைப்பூ பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.